டேய் பெண்ணே, ஒரு 100 ரூபாய் கிடைக்குமா? எதுக்குடா? மச்சான், யாருக்கும் தெரியாத ரகசியத்தை உன்கிட்ட சொல்றேன், நல்லா கேட்டுக்கோ. கேன்டீன்ல பழைய பப்ஸ பாதி ரேட்ல குடுக்குறாங்களாம். சீக்கிரமா காசை கொடு. அந்த நாய் காசு வாங்கிட்டு எல்லா பப்ஸையும் தனியா இருந்து திங்கிறான்டா. அவனோட தேவைக்கு நம்மள நல்லா யூஸ் பண்றான்டா. டேய் பென்னு, என்னடா அப்படிலாம் இருக்காதுடா. அவன் சொல்றது உண்மைதான் டோரேமான். ஏன்டா உன்கிட்ட இருந்து காசு வாங்கினானா? நேத்தைக்கு என் போக்கிமேன் ஒன்ன வாங்கிட்டு போனான்டா. என்ன பண்ணான்னு தெரியல, என் போக்கிமான் டிராமோட்டிஸ் ஆயிடுச்சு. ஆமா, இப்பதான் கவனிக்கிறேன். ஓ பாக்கெட் எங்கடா? அது என்னடா கொண்டு போயிட்டானா? ஆமாடா பென்னு, பாக்கெட் அழுக்கா இருக்கு, துவைச்சு தரேன்னு வாங்கிட்டு போனான்டா. இன்னும் திரும்ப தரலடா. எனக்கு பயமா இருக்குடா பென்னு. டேய் மச்சான், என்னடா எல்லாரும் ஒண்ணா நிக்கிறீங்க? எல்லாம் காரணமாதான்டா. என்னடா அவுட்டிங்க? இல்ல சும்மாதான். டேய் பெண்ணு, ஒரு 50 ரூபாய் இருக்குமா? இல்ல, பர்ஸை என் கிராண்ட்பா வண்டியிலேயே மறந்து வச்சுட்டு வந்துட்டேன். எது, உன் கிராண்ட்பாக்கு வண்டிலாம் இருக்குதா? டேய் மச்சி, சொல்லவே இல்ல. அப்படின்னா ஒரு நாள் வண்டி எடுத்துன்னு வாடா, நம்ம எல்லாரும் லாங் ரைட் போலாம். இல்ல, கிராண்ட்பா வண்டியெல்லாம் தரமாட்டாரு. டேய் டிராகன், என் பாக்கெட் எங்கடா? மச்சான், காயப்பட்டு வந்துட்டேன்டா. டேய் என்னடா எல்லாரும் ஒரு மாதிரி இருக்கீங்க? மச்சான், நான் ஃபிக்ஸ் ஆயிட்டேன்டா. இனிமே நானும் டிராகன் தான்டா.